வணக்கம். இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா புலிஹோரா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பொடி பண்ணுறதுக்காக ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறேன். இது நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டியில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் இதோட 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் தனியாகவும் சேர்த்துக்கணும். என்கிட்ட இருக்கிற தனியா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதால இது 2 வறுபட்டோன்னு அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதோட காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பிச்சு இதிலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதால நான் 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டோன்னே ஒரு 1/2 கட்டு புளிச்சக்கீரை வச்சுருக்கேன். ஒரு கையில் ஒரு பெரும்பிடி திமிர்பிடி சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு புளிச்சக்கீரை நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அது நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் முத்தின கீரையாக இருக்குது. இதில் புளிப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நான் புளியை கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை கொழுந்து கீரை கிடச்சிதுன்னா புளியோட அளவை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. கொழுந்து கீரையாக இருந்தால் அது ஈஸியாக வதங்கிடும். கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கீரை கொஞ்சம் ஃபுல்லாக வதங்கி இருக்காது, எப்படி இருந்தாலும் காம்பெல்லாம் இருக்கும். அதனால் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு 5 நிமிஷம் வரை தேவைப்படும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா புரிஞ்சோன்னே அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு புளிச்சக்கீரை பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை மறுபடியும் நல்லா வதக்கணும். இதோடு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் புளிச்சக்கீரை. இந்த பேஸ்ட் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அதோட பொடிச்சு வச்சுருக்கிற பொடியையும் சேர்த்து வதக்கிக்கணும். பொடியை இதோடு சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இதோட மிக்ஸிக்கில் ஒன்று தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்கிறதால சாத்தில் கரெக்டாக சாதம் உறிஞ்சாது. கொஞ்சம் இந்த மாதிரி ஓரளவுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடலை, உளுத்தப்பருப்பு வறுத்து இதோடு சேர்த்துருக்கிறேன். இது ஆக்சுவலாக நான் தாளிக்கும் போது போட மறந்துட்டேன். அதனால் இப்போ பொரித்து இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சா இது ரெடி. எனக்கு இது இன்றைக்கி கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது. எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தேவையில்லை. அதனால் தேவையான அளவு வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மாதம் வரைக்கும் கெடாது, நல்லாவே இருக்கும். சாதத்தை புளிச்சக்கீரை பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். தேவைப்பட்டால் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் ரொம்ப குறைச்சலாக தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். இந்த சாதத்தை இப்போவே சாப்பிட்றத விட ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சக்கீரை புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அந்த பேஸ்ட்டை ஆற வச்சு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வெளியில் வச்சாலே ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா புலிஹோரா ரெடி. நன்றி.